நாகப்பட்டினம் சார்ந்த புதிய தகவல்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நாகப்பட்டினம் ரயில் நிலையம் அருகே அமைக்கப்பட்டு வரும் ரயில்வே மேம்பால பணிக்காக நாகப்பட்டினம் வடக்கு கோட்டைவாசல்படி அருகே உள்ள அண்ணா சிலை அருகிலிருந்து வடக்கு கோட்டைவாசல்படி வழியாக முதலாம் கடற்கரை சாலை, நேதாஜி சாலை வழியாக கனரக 4 சக்கர வாகனங்கள் செல்ல பாலப்பணி காரணமாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2012ஆம் ஆண்டு சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் அறிவிப்பு வெளியிடப்பட்டு பின்னர் ரயில்வே நிர்வாகத்தால் ரயில்வே தண்டவாளத்திற்கு மேல் பகுதியில் கடந்த 2016ஆம் ஆண்டு பாலம் அமைக்கும் பணிகள் தொடங்கப்பட்டு 2018ஆம் ஆண்டு நிறைவடைந்தது. 3 அணுகல் சாலைகளான நேதாஜி சாலை, முதலாம் கடற்கரை சாலை மற்றும் தோணித்துறை சாலை ஆகிய இணைப்பு சாலை பணிகள் அமைப்பதற்கு ரூபாய் 106 கோடி மதிப்பீட்டில் பணிகள் தொடங்கப்பட்டது. இந்த பணிகள் கடந்த 30/8/2023 அன்று மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தலைமையிலும் தமிழக மீனவ வளர்ச்சிக் கழக தலைவர் கௌதமன் அவர்கள் மற்றும் நாகப்பட்டினம் நகரமன்ற தலைவர் மாரிமுத்து அவர்கள் ஆகியோர் முன்னிலையிலும் நடைபெற்றது. தற்போது முதலாம் கடற்கரை சாலையில் பில்லர் அமைக்கும் பணி வேகமாக நடைபெற்று வருகிறது. நாகப்பட்டினத்தின் புராதன சின்னமான முதலாம் கடற்கரை சாலையில் உள்ள சுங்கத்துறை அலுவலக கட்டிடம் இடிக்கப்படாமல் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது குறிப்பிடத்தக்கது. அக்கரைப்பேட்டை ரயில்வே கேட் அருகில் ரயில்வே தண்டவாளத்திற்கு மேல் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள ரயில்வே மேம்பாலம். இப்பகுதியில் அமைக்கப்பட உள்ள மேம்பாலத்தின் மேல் பகுதியில் டவுன்டானா அமைக்கப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. நேதாஜி சாலையிலும் பில்லர் அமைக்கும் பணிகள் தற்போது மிக வேகமாக நடைபெற்று வருகிறது. இப்பணிகள் காரணமாக 4 சக்கர வாகனங்கள் மற்றும் கனரக வாகனங்கள் போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நாகப்பட்டினம் ரயில் நிலையத்தின் புதிய நுழைவாயில் இப்பகுதியில் அமைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சிஎஸ்ஐ பள்ளி அருகிலிருந்தும் கனரக மற்றும் 4 சக்கர வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டு அறிவிப்பு வைக்கப்பட்டுள்ளது.